சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். புலிக்குட்டி சாப்பிட வேணாமா? அதுக்காக தாயா. புள்ள நீ போயிட்டு வா. சரியா எடுத்துக்கிறேன் கூட. வேண்டாம் நான் எடுத்துக்கிறேன். வரமாப்ல பாருங்க. போயிட்டு ஸ்டாப் ரீவைண்ட் பண்ணுங்க. இப்ப ப்ளே பண்ணுங்க. ஸ்டாப். டாக்டர் தெளிவா எந்திரிச்சு வாசல் வரைக்கும் போறாரு. தெளிவா தான் போறாருன்னு சொல்ல முடியாது மேடம். புத்தி சுவாதீனம் இல்லாம கூட போகலாம். ஐயோ, என் பிள்ளைய எப்படியாவது கண்டுபிடிச்சு கொடுங்கம்மா. அவன் எந்த நிலைமையில இருந்தாலும் நான் வச்சு பாத்துக்கிறேம்மா. எனக்கு என் பிள்ளை வேணுமா. மா அழாதீங்க. நீங்களே பாத்தீங்கல்ல, நீங்க சந்தேகப்படுற மாதிரி உங்க பையனை யார் இங்க கடத்தல. அவரே எந்திரிச்சு போறாரு. டாக்டர் சொல்ற மாதிரி சுயநினைவு இல்லாம எங்கேயாவது சுத்திக்கிட்டு இருந்தாருன்னா சீக்கிரமா தேடி கண்டுபிடிச்சு உங்க பையனை கண்டுபிடிச்சு உங்ககிட்ட ஒப்படைக்கிறேன். அழாதீங்க. தேங்க்ஸ் டாக்டர். எனிவே சாரி. ஓகே மேம், நோ ப்ராப்ளம். அம்மா தைரியமா இருங்க. உங்க பையனை பத்திரமா கொண்டு வந்து சேர்க்க வேண்டியது என்னோட பொறுப்பு. வாங்க, நானே டிராப் பண்ணிட்டு போறேன். இல்ல மேடம், பரவாயில்ல, நாங்களே போய்க்கிறோம். வாங்க. மா இப்ப என்னம்மா பண்றது? ஒன்னும் புரியலையே. என்ன பண்றதுன்னே தெரியலையே. திக்கத்தவங்களுக்கு தெய்வம் தான் துணைன்னு சொல்லுவாங்க. எப்ப எந்த தெய்வம் வந்து நமக்கு துணையா நிக்க போதுன்னு தெரியலையே. அம்மா, சரவணனை கண்டுபிடிச்சு கொடுக்க ஒரே ஒருத்தர் தான் இருக்காரு. அது சின்ராசனன் தான். நாம அவரை போய் பாப்போமா? சரிம்மா. சின்ராசனை கண்டிப்பா நமக்கு உதவி செய்வாரு. சரவணன் இன்னைக்கு கோமால இருந்து உயிர் பழைச்சு வந்திருக்கான்னா அதுக்கு காரணம் சின்ராசனன் தான். அதே சின்ராசனன் தான் சரவணனை கண்டுபிடிச்சு கொடுப்பாரு. நீ வாமா, நம்ம போய் அவரை பார்க்கலாம். வா. ஏண்டா புலிக்குட்டி, கோர்ட்டு முடிஞ்சு இந்த நேரத்துக்கு பொன்னி செண்பகம் முத்து இந்நேரம் வீட்டுக்கு வந்திருக்கணுமே. இன்னும் ஒருத்தரையும் காணாமடா. அப்பத்தா வருவாங்க. அப்பத்தா எப்போதும் அவங்க பற்றி நினச்சிக்கிட்டே இருக்காத. உன் உடம்ப கெடுத்துக்காத அப்பத்தா. ஐயா பேதாண்டி, துளசி. அப்பதா. அத்தா தங்கச்சி. ஏயா பொன்னி வரல? இல்ல பார்த்தா. ஏயா? யார் தப்பு பண்ணாலும் கண்டிப்பா அவங்களுக்கு தண்டனை கிடைக்கணும். தண்டனைன்றது அடுத்தவங்களை கஷ்டப்படுத்துறதுக்காக கிடையாது, செஞ்ச தப்ப உணர்றதுக்கு. பொண்ணு தப்புக்கு மேல தப்பு செஞ்சுட்டே இருக்கா, ஆனா தப்ப உணரவே மாட்டேங்கிறா. அவ செஞ்சது சரின்னு நினைச்சிட்டு இருக்கிறா. அவ செஞ்சது யாருக்கும் தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கிறா. இங்க இருந்து அவனால உணர முடியாது. அது அவளுக்கு நல்லதும் கிடையாது. ஜெயில இருந்தா தான் அவனால உணர முடியும். அதுதான் அவளுக்கு நல்லது. வரமாட்டாங்களா? யாரும் வரமாட்டாங்களா? மறுபடியும் ஜெயில அடைச்சிட்டாங்களா? நம்ம குடும்பத்துக்கு சோதனை மேல சோதனையா வந்துட்டு இருக்கேயா. ஆலமரம் மாதிரி பறந்து விரிஞ்சு வந்தவங்களுக்கெல்லாம் நிழலை கொடுத்து உட்கார வச்ச குடும்பையா நம்ம குடும்பம். இப்ப பட்ட மரமா ஆயிடுச்சே. நான் என்ன பண்ணுவேன்? தலைமுறையா இந்த ஊருக்கு நல்லது செஞ்சு தலை நிமிந்து வாழ்ந்த குடும்பையா இது. இப்ப தலை குனிஞ்சு கிடக்குது. ஊரே வேடிக்கை பாக்குற மாதிரி ஆயிடுச்சு. அட கடவுளே,
எங்களுக்கு ஏன் இந்த தண்டனை? எங்களை ஏன் இப்படி சோதிக்கிற? அப்பதா அழாத அப்பதா, கொஞ்ச நாள்ல எல்லாமே சரியாயிடும். பொன்னி, அத்தை, மாமா எல்லாருமே வெளியில வந்துருவாங்க. நம்ம குடும்பம் இழந்த சந்தோஷம் மறுபடியும் கிடைச்சிடும். நம்ம எல்லாரும் மறுபடியும் சந்தோஷமா இருப்போம். பொன்னி ஜெயில இருந்து விடுதலையாகி வந்து அண்ணன் கூட சந்தோஷமா வாழ போறான். நீ கவலைப்படாம இரு, அழாம இரு அப்பதா. அப்பத்தா, அதான் தங்கச்சி தொலைச்சி சொல்லுதுல்ல, பொன்னி சீக்கிரம் ஜெயிலேருந்து வெளியே வந்துடும், நீ அழாத அப்பத்தா. டேய், என்ன மாதிரி வயசானவங்களுக்கு பணம், காசு, சொத்து பொத்து, நகை நட்டு இதெல்லாம் பார்க்கணும்னு ஆசை இல்லையா? பெத்த பிள்ளைங்க, பேர பேத்திங்க இவங்கெல்லாம் சந்தோஷமா வாழறத பார்த்துட்டு போகணும்னு தாயா ஆசைப்படுறேன். நானும் அதுக்காக தாயா உசுரை கையில பிடிச்சிட்டு இருக்கேன். நடக்காது போல இருக்கேன். அப்பதான் எல்லாருக்குமே ஆறுதல் சொல்ல வேண்டிய நீயே இப்படி மனசு உடைஞ்சு அழுதுகிட்டு இருந்தா நாங்கெல்லாம் என்ன பண்ணுவோம்? எங்களுக்கெல்லாம் வழிகாட்டியா இருந்து நல்லது கெட்டது சொல்லி கொடுத்து எங்களெல்லாம் கரை சேர்த்ததே நீதானே. இங்க பாரு, நீ இப்படி கலங்கி நிக்க கூடாது அப்பதான். அழகி, ஏன் அழுற? அழாத அழகி. நீ என்ன சொல்லுவ? குட்டி பையன் சொன்னார் அது அப்படியே நடக்கும்னு சொல்லுவல்ல. இப்போ குட்டிமா என்ன சொல்லுச்சு? எல்லாம் சரியாடும் சொல்லுச்சுல்ல. அதை நீ நம்பு, அழாத. முதல்ல நீ சாப்பிடு. நீயும் சாப்பிடியா? எனக்கு சாப்பாடுலாம் வேணாயா. நம்ம குடும்பம் இருக்க நிலைமையில எனக்கு சோறெல்லாம் இறங்காதியா. சும்மா அழகி. குட்டிமா, தட்டில் போட்டு எடுத்து வந்துடு. அழாத வேணாயா. அழகி, அழாத. இந்த பாரு, சாப்பிடனா உடம்பு கெட்டு போயிடும், புரியுதா? நீ நல்லா இருந்தா தானே நாங்கள் நல்லா இருப்போம். ஒரு வயசு சாப்பிடு. அப்பதா இந்தா சாப்பிடு. எனக்கு வேணாத்தா. ஏற்கனவே அழுது அழுது உடம்புல தெம்பே இல்ல, கொஞ்சமாவது சாப்பிடு. இந்தா. வேணாத்தா. நீ சொன்னா கேட்க மாட்டேன். வேணா. இந்தா. வேணா. வேணா. நான் ஊட்டுறேன்ல, சாப்பிடு. அழாத. வேணா. சாப்பிடு. ஷோ. புலிக்குட்டி, உனக்கு சாப்பாடு போட்டு வச்சிருக்கேன், போய் சாப்பிடு. இல்லத்தா, எனக்கு வேணாத்தா, பசிக்கல தாயி. சொன்ன கேளு, போய் சாப்பிடு. இல்லத்தா. ஏய், நீ பசி தாங்க மாட்டாடா, போய் சாப்பிடு. சொன்னா சரி, கேட்க மாட்டல. கை காட்டு, கைய காட்டு. ம், சாப்பிடு. நீ சாப்பிட்டியா?